இப்போது வைப்ரேட்டர் மோட்டரை பற்றி பார்ப்போம். அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுதான் வைப்ரேட்டர் மோட்டர். நிறைய மாடல்களில் வைப்ரேட்டர் மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்கும். ரவுண்ட் டைப்பில் தான் இருக்கும் நிறைய மாடலுக்கு. இதுதான் வைப்ரேட்டர் மோட்டர் ப்ளஸ் மைனஸ் ட்ராக்கு. இப்போ நிறைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேட்டர் மோட்டர் வந்து இந்த ரவுண்ட் டைப்பில் தான் இருக்கும். இது ஒரு டெக்னோ மாடல். இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கு. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் சாம்சங்கு வைப்ரேட்டர் மோட்டர். இது பார்த்தீங்கன்னா விவோ. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா விவோ. இது வந்து சப் போர்டு, சார்ஜிங் சப் போர்டில் வைப்ரேட்டர் மோட்டர். இந்த சப் போர்டில் வரும்போது நீங்கள் வாங்கும்போது வைப்ரேட்டர் மோட்டர் வராது. நீங்கள் பழைய போர்ட்லேருந்து கழட்டி நீங்கள் சால்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். இப்போ நிறைய மாடல் பொறுத்தவரையும் வைப்ரேட்டரை பொறுத்தவரையும் சால்ட்ரிங் டைப் வராது, சும்மா கழட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த சப் போர்டில் வர வைப்ரேட்டர் மோட்ரு வந்தது அப்படின்னா புதுசாக நீங்கள் போர்டு வாங்குறதுல வைப்ரேட்டர் மோட்ரு வராது. அப்போ பழைய போர்டில் இருக்கிற வைப்ரேட்டர் மோட்டரை சால்ட்ரிங் பண்ணி நீங்கள் கழட்டணும். ஜஸ்ட் இது கீழே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, லைட்டாக தூக்குனீங்கன்னா இது கழண்டு வந்துடும். இந்த 2 சால்ட்ரிங்கை எடுத்துகிட்டு புது போர்டு வாங்குறீங்களோ அதில் வந்து நம்ம சால்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் எல்லா மாடலுக்கும் இருக்காது. சில மாடல் சப் போர்டில் வர வைப்ரேட்டர் மோட்டருக்கு மட்டும் நம்ம சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற மாடல் எல்லாமே நம்ம கழட்டி மாட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு விவோ மாடல். இதுலேயும் வைப்ரேட்டர் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பு, இது சார்ஜிங் போர்டு, இந்த ஸ்ட்ரிப்பில் தான் உங்களுக்கு டிஸ்பிளேவும் சார்ஜிங்கு மைக்கு எல்லாமே வரும். இது வந்து பழைய மாடல். இப்போ எதுவும் இந்த மாதிரி மாடல் வர்றதில்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றது இல்லாமல் இந்த மாதிரி சப் போர்டு வந்துடும். இந்த ஸ்ட்ரிப்புக்கு பதிலாக இந்த சப் போர்டு வந்துடும். இந்த சப் போர்டில் இருக்கிற வைப்ரேட்டர் மோட்டர் இது கழட்டி புது போர்டில் சால்ட்ரு பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிப்பை மாற்றுறீங்கன்னா இந்த வைப்ரேட்டர் மோட்டர் வந்து லைட்டாக தூக்குனீங்கன்னா கழண்டுரும். சால்ட்ரிங்கை எடுத்துகிட்டு புதுசாக ஸ்ட்ரிப்பு வாங்குறீங்களே அந்த ஸ்ட்ரிப்பில் கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கணும். இப்போ நிறைய மாடல் என்னென்னா சால்ட்ரிங் டைப்பில் வராது. ஜஸ்ட் இது தூக்கினீங்கன்னா இது கழண்டு வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும். அடியில் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு வைப்ரேட்டர் மோட்டரை வந்து வேறு கேஸில் நீங்கள் மாற்றும் போதும் இல்லாட்டி புதுசு மாற்றும் பொழுதோ இல்லை வேறு ஏதோ செட்டிலேருந்து கழட்டி மாற்றும் போதோ லைட்டாக பேஸ்ட் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வச்சு லைட்டாக அமுத்துனீங்கன்னா உட்காந்துக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி மெத்தேடில் தான் நிறைய டைப் வைப்ரேட்டர், நிறைய மாடலுக்கு இந்த வைப்ரேட்டர் மோட்டர் வருது. இது ஒரு எம்ஐ மாடல். இதுக்கு வைப்ரேட்டர் மோட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வர்ற மாடல் வந்து பழைய நிறைய சைனா பேசிக் மாடலுக்கு இந்த மாதிரி வைப்ரேட்டர் மோட்டர் வரும். அப்புறம் சில எம்ஐ மாடல், இது எம்ஐ தான். சில எம்ஐ மாடல் நோட் 4, நோட் 3 அந்த மாதிரி மாடலுக்கு இந்த மாதிரி வைப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ போர்டை கழட்டிட்டீங்க அப்படின்னா வைப்ரேட்டர் மோட்டரோட ஸ்ட்ரிப்பு வந்து கீழே இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்பை கழட்டணுன்னா ஜஸ்ட்டு கேஸில் ஒட்டியிருப்பாங்க. லைட்டாக பெட்ரோல் போட்டு தூக்கினீங்கன்னா இந்த வைப்ரேட்டர் மோட்ரு வந்துடும். இந்த வைப்ரேட்டர் மோட்ரு போச்சு அப்படின்னா வேறு வைப்ரேட்டர் மோட்டரை கரெக்டாக இதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பான வைப்ரேட்டர் மோட்டர். இது பழைய பேசிக் மாடலுக்கெல்லாம் வரும். சில எம்ஐ மாடலுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி வரும். அப்புறம் நிறைய மாடலில் வைப்ரேட்டர் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது ஒரு பேசிக் மாடலுக்கு வைப்ரேட்டர் மோட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் வைப்ரேட்டர் மோட்டர். ஆனால் இந்த மோட்டரை பொறுத்தவரையும் என்னென்னா
2 வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி வரும். ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு, ப்ளூ கலரோ பிளாக் கலரோ வரும், அது வந்து மைனஸு. அப்போ இந்த மாதிரி வைப்ரேட்டர் மோட்டரை மாற்றுறதுக்கு நீங்கள் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி வைப்ரேட்டர் மோட்டரை மாற்றணும். சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி இந்த 2 வயரை கழட்டி விடணும். இந்த இதே மாதிரி ஏதாவது மோட்டரை வந்து வேறு ஏதாவது டெட் செட்லேருந்து எடுத்து அழகாக சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இது வந்து சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி வர வைப்ரேட்டர் மோட்டர். இதுவும் வந்து ரவுண்ட் டைப்பு தான், பட் இதுக்கு சால்ட்ரிங் பண்ண தேவையில்லை, அப்படியே கழட்டி அப்படியே மாட்டலாம். இந்த மாடலில் என்னென்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி வரும். சில மாடலில் வைப்ரேட்டர் மோட்டர் பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் வரும். இப்போ கொஞ்சம் ஹையர் மாடலுக்கு போயிட்டீங்க, 1+ அந்த மாதிரி மாடலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா வைப்ரேட்டர் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பை கழட்டணும், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பை கழட்டணும். இதுதான் வைப்ரேட்டர் மோட்டர். இப்போ இந்த வைப்ரேட்டர் மோட்டர் கழட்டணும் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக இந்த ஸ்ட்ரிப் எல்லாம் கழட்டி விடணும். சிம் அவுட்டர், இந்த போர்டை வெளியே எடுத்துட்டோம். இதுதான் வைப்ரேட்டர் மோட்டர். இந்த பாக்ஸ் டைப்பில் வர்றது பார்த்தீங்கன்னா 1+க்கு நிறைய மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வரும். நம்ம நிறைய ரவுண்ட் டைப்பில் பார்த்துருப்போம். இது வந்து பாக்ஸ் டைப்பில் வரும். இந்த மாதிரி கீழே பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லைட்டாக இதை தூக்குனீங்க அப்படின்னா இந்த வைப்ரேட்டர் மோட்டர் வந்து நமக்கு கழண்டு வந்துடும். இந்த வைப்ரேட்டர் மோட்டர் கழட்டும் போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரிப் இருக்குது. நீங்கள் தெரியாமல் ஸ்ட்ரிப்புக்குள்ளே விட்டு நோண்டினீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப்பு கட் ஆயிரும், அப்புறம் ஸ்ட்ரிப்பு மாற்றுற மாதிரி வரும். அதனால் கழட்டும் போது பக்கத்தில் என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது, என்ன ஸ்ட்ரிப் வருதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கழட்ட ஆரம்பிக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 1+ மாதிரி மாடலுக்கு வந்த வைப்ரேட்டர் மோட்டர் பாக்ஸ் டைப்பில் வருது. இப்போது நம்ம வைப்ரேட்டர் மோட்டர் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்ஐ மாடலுக்கு உண்டான வைப்ரேட்டர் மோட்டர், கொஞ்சம் ஹையர் மாடலுக்கு உண்டான வைப்ரேட்டர் மோட்டர். இது வந்து இது எதுவுமே சால்ட்ரிங் கிடையாது, கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கணும். பேசிக் மாடல் சில மாடலுக்கு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி கழட்டி அதே வயரை நீங்கள் சால்ட்ரு பண்ணியிருக்கணும். மிச்சம் எல்லா வைப்ரேட்டர் மோட்டரும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் டைப்பில் தான் இருக்கும். அதனால் வைப்ரேட்டர் மோட்டர் சர்வீஸ் வரும்போது நம்ம என்ன இதுன்னு பார்க்கலாம்.